அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, பிரஸ்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிறேன்னுட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் ப்ரெஸ்ஸை பார்த்துலாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இந்த இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வியை அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா ப்ரெஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடையே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படி தான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் எங்க அண்ணன் 5 வருஷமா இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சியை போட்டா போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டா போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போல்லாம் டெண்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையாக சொல்கிறேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்கார் யார் ஏது ஒன்றும் தெரியாது. யாரோ எடுத்துக்கிறாங்க, யாரோ பண்ணீங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்க கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடணும், அதுக்கு மேலே நான் பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்லை ஒன்றும் இல்லை, அதனால ஒன்று மிக அமைச்சர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமா இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசி சமாளிச்சுங்க. என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா, நீங்க வாங்க, இங்க பாருங்க, முடிங்க வேண்டாம் விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளம் உள்ளாட்சி மானிய கோரிக்கையின் மீது எங்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஆற்றல் மிக செவாலியர் சிவாஜி கணேசனையே தேர்தல் களத்தில் எதிர்கொண்டு தோல்வியடைய செய்து 89வது ஆண்டுல எங்களை போல ஒரு இளைஞராக இந்த சட்டப்பேரவைக்கு வந்தார் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள். நாங்கள் எல்லாம் மாணவர்களா இருந்த பொழுது இளமையான ஒரு அரசியல்வாதியா அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் பார்த்து வியந்துதான் நாங்க கூட அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கறத இந்த இடத்துல அவருக்கு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஆனால் இப்ப அண்ணன் இங்க பேசியது, இந்த மானிய கோரிக்கை மூலம் பேசினதுல இருந்து ஏதோ அண்ணன் தான் விஜய் சரவணனை போல முதல் முறை எம்எல்ஏ வந்ததை போலவும், இதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சி பொறுப்புல இல்லாததை போலவும் எங்க மாவட்டத்திற்கு தேவையான பல கோரிக்கைகளை கேட்டாங்க. அதுல அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். பல்வேறு காவிரி வடிநீர் கோட்டம், வெண்ணாறு கோட்டம், இதையெல்லாம் பற்றி பேசி வரும் பொழுது எல்லா இடத்திற்குமான பல்வேறு மதகுகள் சீரமைக்கிறது, ஆற்றுடைய தூர்வாடுறது பத்தி எல்லாம் பேசினாங்க. அண்ணனுடைய கடந்த 5 ஆண்டு காலத்துல எவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி இருக்க முடியும். ஏன்னா அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், வலிமை மிகுந்த மாவட்ட செயலாளர், எவரையும் எளிதில் கவர்ந்து விடக்கூடிய. இப்ப சொன்னார் தலைவரை நாங்க சந்தித்தோம்னா 4000 கோடியை வாங்கி வந்தாங்க எங்க வருவாய்த்துறை அமைச்சர்னு. அதே போல எங்க அண்ணன் வந்து எங்கள் களத்துல அரசியலில் எதிர்ப்பா இருந்தாலும் களத்துல எல்லோரையும் ரொம்ப பாராட்டி பண்பா நடக்கிறவரு. நினைத்திருந்தால் 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன் எதுக்காக. எங்களுடைய கள்ளப்பெரும்பூர்ல தஞ்சையின் நீராதாரமாக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நீராதாரத்தை வழங்கக்கூடிய செங்கழுநீர் ஏரிக்கு அண்ணன் வந்து
சொந்த நிதிகளின் மூலம் சில செயல்பாடை செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கடந்த அரசுகள் ஒதுக்கிய நிதி முறையா பயன்படுத்தப்படாததனால அந்த ஏரி முழுமையா தூர்வாரப்படவில்லை. 650 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த ஏரி 2500 ஏக்கர் பரப்பளவு விவசாயத்திற்குரிய அந்த ஏரி முறையா பராமரிக்கப்படல. கடந்த 18 ஜூலை 18 மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய பிறந்த நாளுக்காக ரூபாய் 50,000 நான் சொந்த நிதி என்னுடைய சம்பள பணத்தை கொடுத்து தன்னார்வலர்களை ஊக்குவித்ததன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 18 லட்சம் ரூபாயில ஒட்டுமொத்த 7 கிலோமீட்டருக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள கரை அமைக்கப்பட்டு விட்டது. அதுக்கு அரசு ஏதாவது நிதி வழங்கினா, இது அண்ணன் சந்திரசேகரன் அவருடைய தொகுதி தான் கூட, தஞ்சையின் நிலத்தடி நீர் உயர்ந்தாதான் குடிநீர் பஞ்சம் இல்லாம இருக்குங்கிற ஒரு மக்கள் மீது கொண்ட அன்புல நான் அந்த திட்டத்தில் முன்ன போனேன். அது அண்ணன் நீங்க சொன்னாங்க, அதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்றேன். அந்த கள்ளப்பரம்பூர் ஏரிக்கு நிதி ஒதுக்கணும். இது இங்க அண்ணன் பேசுறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு வாய்ப்பை இந்த அவையில தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் திருப்பதியார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கூறினார், சென்னையில் இதுவரையும் தூர்வாரப்படவில்லை என்று கூறினார். 27/7/2026 அன்று முதல் கோயம்பேடு, துறைப்பாக்கம், மணப்பாக்கம், அடையார், அக்கரை, பள்ளிக்கரணை, சைதாப்பட்டை, வேளச்சேரி ஆகிய ஆறுகளில் தூர்வார பணிகள் இன்று வரை நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.